வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் வந்தாரை வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்றைக்கி இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த்லேருந்து விஜயிலேருந்து அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சுருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துலேருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவியை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்மக்கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்களும் நம்ம அம்மாம்போ அவங்க அம்மையும்பாங்க. நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க. நான் நிறையா படம் வரும் 360 படத்துலேருந்து நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேரை சுட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் நின்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி பாகிஸ்தானில் போய் குறை சொல்லுங்க. இருக்காதீங்க. நிறையா ரோஷம் இருக்கும்ல, போயிடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்கே எந்த மொழியாக இருந்தாலும் அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வேற இல்லை, இந்து வேற இல்லை, கிறிஸ்டின் வேற இல்லை. அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமே நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் இருக்கும், பெரிய வட்டிலின்னு சொல்லுவாங்க. அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமாக தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழன் தான், தமிழனும் தமிழன் தான், இந்துவும் தமிழன் தான். பிரித்து நம்மளை பீஸாக பிச்சுட்டாங்க. இதை வந்து அந்த கிங் ஜாக்லி எந்த நாடுங்க அது, வடகொரியாவில் சொல்ல முடியுமா? அவனாது அப்படியே கூப்பிட்டு போகிறான். பாதாளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவனை அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மளும்? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சிதாரம் கட்டுவோம். மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக நிற்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.